தினமும் 25 ஸ்தோத்திர பலிகளோடு தேவனை மகிமைப்படுத்துவோம் வாருங்கள். உம்முடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாதது, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் உள்ள ஜீவ ஊற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகா ஆழமாக இருக்கும் உம் நியாயங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகா ஆழமான உம் யோசனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, உமது ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத உம் மகத்துவத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வழிகள் ஆராயப்படாதவைகள், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமுள்ள உம் கிரியைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிரியை உத்தமமானது, உம் வழிகள் எல்லாம் நியாயம், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். பர்வதங்கள் போலிருக்கும் உம் நீதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் மேலான உம் மகிமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வானங்களில் விளங்கும் உம் கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மேகங்கள் பரியந்தம் எட்டுகிற உம் சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனு புத்திரர் வந்தடையும் உம் செட்டைகளின் நிழலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 1000-10,000மான தேவனுடைய இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மேகங்களை இரதமாக்கி காற்றின் சட்டைகளின் மேல் செல்லுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வானங்களை திரையைப் போல் விரித்திருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணி அவைகளை பேரிட்டு அழைக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்க அறிந்த கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்த கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம்.